ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம திவ்யா பவி அவங்களோட லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? என்னோட அம்மா ஊர்லேருந்து வந்ததும் எனக்கு ஒரு மாப்பிள்ளையை ரெடி பண்ணி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் வந்தாங்க. இந்த விஷயத்த சொன்னதும் எங்கள் ரெண்டு பேருக்குமே பயங்கர அதிர்ச்சி. என்ன பண்ணனே தெரியல. அப்போ நான் பவி கிட்ட சொன்னேன், நம்ம டைரக்டா அம்மா கிட்டேயே போயிட்டு பேசிடலாம், என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடலான்னு சொல்லிட்டு நானும் பவியும் அம்மா கிட்ட போயிட்டு பேசணும். நான் சொன்னேன், அம்மா என்னால் கண்டிப்பாக இந்த மேரேஜை பண்ணிக்க முடியாது, எனக்கு பவியை தான் பிடிச்சிருக்கு, நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லவும் அம்மாவுமே ரொம்ப பொறுமையாக பேசுனாங்க. எனக்கு தெரியும், ஆனால் இது எதுவுமே செட் ஆகாது, இது நடக்காது, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ஊரில் உள்ளவங்கெல்லாம் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், பார்க்குறவங்க ஊரில் இருக்கிறவங்க அவங்களுக்காகலாம் என்னால் வாழ முடியாது, இது என்னோட லைஃபு, நான் யார் கூட இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இந்த லைஃப்பை வாழ்வேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்டேயுமே சொன்னேன். அப்போது பவியுமே சொன்னேன், ஏம்மா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தா எங்கள் லைஃபு வீணாக போயிரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அந்த லைஃபு வேஸ்ட்டாக போயிரும்னு உங்களுக்கு தோணுதா என்னன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்டா. அதுக்கு அம்மா, இல்லை அது அப்படி கிடையாது, திவ்யா இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கான்னா அதுக்கு காரணமே நீ தான், அவள் படித்தா இப்போ ஒரு நல்ல வேலைக்கு போகிறா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் எதுக்காகம்மா, ஏன் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் அம்மா சொன்னாங்க, இந்த உலகம் உங்களை ஏற்றுக்காது, இந்த சொசைட்டி உங்களை நிம்மதியாக வாழ விடாது, 1000 கேள்விகளுக்கு மத்தியில் உங்களால் எப்படி இங்கே சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டாங்க. ஆனால் நான் இதை எதையுமே ஏற்றுக்கலை, எனக்கு பவியை பிடிச்சிருக்கு, நான் அவள் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பேசினேன். உடனே அம்மா பவி கிட்ட, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குமே அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு என்ன பேசுனாங்க அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அந்த 10 நிமிஷம் என்னோட லைஃப் அப்படி மொத்தமாக மாற்றிருச்சு. என்ன காரணம் இருந்தாலும், என்ன பிரச்சனையானாலும் உன் கையை பிடிச்சிக்கிட்டு உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவ ரூமை விட்டு வெளியில் வந்ததும், திவி நீ உன்னோட அம்மா பேச்சை கேளு, அம்மா சொன்ன பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா. எனக்கு அவ சொன்ன அந்த வார்த்தையை என்னால் நம்பவே முடியலை. நீ ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிற, என்னால் முடியாது, நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு கத்துனேன். உடனே பவி சொன்னா, இங்கே லவ் பண்ணுறவங்க எல்லாருமே கல்யாணம்லாம் பண்ணிக்கிறது கிடையாது, இதை நீ புரிஞ்சுப்ப நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புனா. நானும் பின்னாடியே போனேன். நான் போகவும் அம்மா என் கையை பிடிச்சி தடுத்தாங்க. நான் அம்மா ஒரு முறைச்சிக்கிட்டு, அம்மாவாச்சேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா நானே அசிங்கமாக திட்டிடுவேன் அப்படின்னு சொல்லவும் அம்மா கையை விட்டாங்க. ஸோ நான் பவிக்கிட்ட போயிட்டு அந்த ரோட்லேயே நின்று கத்துனேன், நீ என்ன சொல்கிற, உன்னால் எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியுது, என்னால் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க முடியாது, நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடு ரோட்லேயே நின்று கத்துனேன், சண்டை போட்டேன். அவ எதுக்குமே பதில் சொல்லலை, அமைதியாக இருந்தா. சொன்னா அந்த ஒரு வார்த்தை, எனக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேட்டா. கேட்டுட்டு அதுக்கும் என்ன சொன்னா, இந்த நான் டைம் கேட்குறேன்ல, இந்த டைமை நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்கு கிடையாது, உன்னோட அம்மா ஒரு பையனை பார்த்துருக்காங்கல்ல உனக்காக, அந்த பையன் நல்ல பையனா இல்லையான்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கணும், நான் விசாரித்து நான் தான் முடிவெடுப்பேன், உன்னோட லைஃப் வீணாக போகிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், ஸோ நான் அதுக்காக விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லவும் எனக்கு இன்னுமே கோவம். ஏண்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ சொன்னா எனக்கு ஒரு பையனை பார்த்து அவனை விசாரிக்கன்னு சொல்றிய அப்படின்ட்டு நான் கோவத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டேன். அப்பவும் அவ அமைதியாக தான் நின்னா. என்னால் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது, எனக்கு நீ வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதேன். ஆனாலும் அவள் அப்படி அமைதி அங்கேருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க, திவி வா போகலாம், நான் இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காகத்தான் பண்ணுறேன், சொன்னால் கேளு வா போகலான்னு சொல்லிட்டு அம்மா என்னை கூப்பிட
நான் அந்த நடு ரோட்லேயே அம்மா காலில் விழுந்தேன். அம்மா, எனக்கு பவிதான் வேணும். எனக்கு அவளை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் யோசிச்சு கூட பார்க்கல. எனக்கு அவள் வேணும்மா, அவள் வேணும். உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் ஹாப்பியாக இருக்கணும்னா அதுக்கு அவள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து கெஞ்சினேன். எனக்கு பவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க நான் சொன்ன எதையுமே கேட்கல. அங்கேருந்து என்ன தரன்னு இழுத்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போனாங்க. நான் உன் நல்லதுக்காகத்தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, நமக்கு எது நல்லது, நமக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்கிறதில்ல. ஏன் நல்லது முக்கியமா, பிடிச்சிருக்கிறது முக்கியமா? எனக்கு தெரியல. நான் அப்படி ரூமுக்குள்ளே கிடந்து அழுதுகிட்டே இருந்தேன். யாருக்கிட்ட என்ன பேசுறது அப்படின்னு தெரியல. நமக்கு யாராச்சும் சப்போர்ட்டாக ஒரு ஆள் பேசுனா கூட அதை வச்சு என்ன பண்ணலான்னு பேசலாம். ஆனால் என் கூட நிற்கிறவளே என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ சொல்கிறா. இதுக்கு மேலே நான் யார்கிட்ட பேச அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. அழுதேன். 10 நாள் ரூமில் கிடந்து அழுதுகிட்டே இருந்தேன். ஒரு 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆனதுக்கப்புறம் பவி என் வீட்டுக்கு வந்தவ அவ என்ன சொன்னான். நான் அந்த பையனை பற்றி விசாரித்தேன். அவன் ரொம்பவே நல்ல பையனாக தான் இருக்கான். அவனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. நம்ம ஊருக்கு பக்கத்தில் தான். அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். நல்ல பையன்தான். உன் அம்மா உனக்கு ஏற்ற நல்ல பையனை தான் பார்த்துருக்காங்க. ஸோ நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவள் அந்த பையனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருந்தா. எனக்கு இன்னுமே கோவம். இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா அந்த பையனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கா என்கிட்ட வந்து. எனக்கு சரியான கோவம். அந்த கோவத்துலேயும் பிடிச்சி அவளை அப்படியே கிஸ் பண்ணேன். என்னால் முடியாது, இங்கே பாரு, இதுதான் நம்மளோட லைஃபு, என்னால் கண்டிப்பாக அந்த மேரேஜை பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அவளை கிஸ் பண்ண போகவும் பவி என்னை விட்டு அப்படி விலகி போனான். என்னை டச் பண்ண விடலை, அப்படி விலகி போனான். திவ்யா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொன்னான். எனக்கு அந்த வார்த்தையை கேட்டதுமே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எது திவ்யாவா? இது வரைக்கும் அவ்வளோ ஆசையாக திவ்யின்னு சொன்ன வாய் இன்னைக்கு திவ்யா அப்படின்னு என்னோடய ஃபுல் நேமை சொல்லும்போது யாரோங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டா. அந்த ஒரு வார்த்தையில் அவள் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டான்னா பண்ணதுதான், அதை மாற்றிக்க மாட்டா. சொன்னா என்னெல்லாம் சொன்ன தெரியுமா? இங்கே பாரு திவ்யா, நான் சொல்கிறத கேளு. என் கூட இருந்தா நீ ரொம்பவே சந்தோஷமாக இருப்ப. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். 1000 கேள்விக்கு மத்தியில் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நீ அவங்க கூட இருந்தால் கண்டிப்பாக நிம்மதியாக இருக்கும் உனக்கு. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நீயுமே ஹாப்பியாக இருப்ப. நான் விசாரித்த வரைக்கும் அவன் நல்ல பையன்தான் அப்படின்னு சொன்னான். அது எப்படி? அவன் கூட இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அப்படி பழகி போய் நீ ஹாப்பியாக இருப்ப, நீ சந்தோஷமாக இருப்ப அப்படிங்கிறத நீ எப்படி சொல்லலாம்? நீ எப்படி டிசைட் பண்ணலாம்? இல்லை, எனக்குள்ள அவ்வளோ கோபம். அவள் பேசுகிறத கேட்க நான் கடைசியாக கேட்டேன், சரி நீ இப்போ என்ன தான் சொல்ல வர்ற அப்படின்னு சொல்லவும், நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த இடத்துக்கு பசங்க எல்லாருமே வந்தாங்க. எங்கள் 2 பேருக்குள்ள அந்த ஆர்கியூமெண்ட்டை பார்த்துட்டு, என்ன பேசுகிறீங்க நீங்கள் 2 பேரும் பிரியறது எங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், நான் என்ன பண்ண முடியும் பிரியா, மேடம் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க விட்டு கொடுத்துட்டு தியாகி ஆகலாம் நினச்சிக்கிட்டாங்க. ஆகட்டும், எனக்காச்சும் ஒரு ஃபேமிலி இருக்குது. நாளைக்கு அவன் நானும் இல்லாமல் தனியாக இழந்து நிற்பா. அப்போ தான் அவளுக்கு புரியும், அவள் எந்த ஒரு லைஃப்பை இழந்திருக்கா அப்படிங்கிறது அன்னைக்கு தான் அவளுக்கு தெரியும் அப்படின்னு நான் பயங்கரமாக கத்துனேன், சண்டை போட்டேன். உடனே பிரியா சொன்னா, ஹே திவ்யா, நீ என்ன பேசுகிற? யாரை பார்த்து நீ பேசுகிற? இந்த மாதிரி பேசின அவளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அம்மா சொன்னதுனால தான் அப்படின்னு அவள் சொல்ல வரவும், என்ன அம்மா சொன்னாதான் என்ன? இப்போ அம்மாவுக்காக என்ன விட்டு கொடுத்துருவாளா? அம்மாவுக்காக அது எப்படி என்ன விட்டு கொடுக்கலாம்? இது முன்னாடியே தெரியும் தானே, அப்புறம் எதுக்காக இந்த லவ் அப்படின்னு நான் சொன்னேன்.
பவி பேசவே இல்லை, எந்த ஒரு பதிலும் கிடையாது, அமைதியாக இருந்தா. அப்போ அங்கே அம்மாவுமே வந்ததும், என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறீங்க, திவ்யாவோட மாப்பிள்ளையை பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அம்மா அதை பற்றி பேசுனாங்க. எனக்கு ஃபோட்டோவா? நான் யார் கூட வாழணும்னு நினச்சனோ அவளே வேணான்னு சொல்லிட்டு போகிறா. அந்த ஃபோட்டோவை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்? என்ன ஆக போகுது பார்த்து தான். எனக்குள்ள வெறுப்பு, கோவம், என்ன சொல்கிறது. ஒரு வழியாக என்கேஜ்மெண்ட்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. என்கேஜ்மெண்ட்டு மண்டபம் பார்த்து எல்லாமே முடிவு பண்ணாங்க. சொந்தக்காரங்க எல்லாரையுமே வரவழைச்சு அன்னைக்கு நவம்பர் 22 மணமகள் அறை. நானும் அந்த ரூமில் இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸு, பவி எல்லாருமே வந்தாங்க. அப்போவும் எனக்கு கோவம் தான், இவன் எப்படி எல்லாத்துக்குமே ஓகே சொன்னா அப்படின்ட்டு. இது எப்படியாச்சும் நிறுத்திட மாட்டாளா, இது நடக்காதா, நம்ம ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நிறைய யோசனையோடு தான் இருந்தேன். அப்போது பவி வந்தா. நீ எதுக்காக அந்த பையன்கிட்ட பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்கிட்டையுமே. இது பேசணுமா? அப்படியா, நீ என்கேஜ்மெண்ட் பண்ணுன்னு சொன்ன, நானும் சரின்னு சொல்லிட்டேன். அடுத்து என்ன செய்யணும் அதையும் நீயே சொல்லு. அடுத்தது நான் எப்படி மேரேஜ் பண்ணணும், எப்படி வாழணும், எல்லாமே சொல்லு. நீ என்ன சொல்கிறியோ நான் அது எல்லாத்தையுமே பண்ணுறேன் அப்படின்ட்டு நானுமே சொன்னேன். உடனே நதியா சொன்னா, திவ்யா நீ எதுக்காக இந்த மாதிரி பேசுகிற? நீ இப்படி பேசுறது அவளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அவ உன்னோட அம்மா சொல்கிறதுக்காகத்தான் உன்னை விட்டு கொடுத்துட்டா அப்படின்னு நீ சொன்னா. உடனே நான் சொன்னேன், எனக்கு அது எதுவுமே தேவையில்லை. நான் என்ன நினச்சேன் தெரியுமா பவினா, யார் வந்தாலும் யாருக்காகவும் என்னை விட்டு கொடுக்காம தைரியமாக போல்டாக நிற்பா. அந்த பவியை தான் ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்படி விட்டு கொடுத்துட்டெல்லாம் இருக்க சொல்லலை. எதுக்கு? அதான் முன்னாடியே தெரியும்ல, என்னோட அம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியும்னா அப்புறம் எதுக்காக லவ் பண்ணணும்? ஏன் லவ் பண்ணாமலே இருந்திருக்கலாம்ல. இப்படி வேணான்ட்டு விலகி நிற்கிறவ எதுக்காக லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டேன், சண்டை போட்டேன், கத்துனேன். பவி கிட்ட கேட்டேன், நீ எதுக்காக அமைதியாகவே இருக்க? என்கிட்ட பேசு, ஏதாவது சொல்லு, உனக்கும் வலிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் எதுக்காக நீ இன்னும் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போது அம்மாவுமே வந்து என்கேஜ்மெண்ட் இல்லை, ரிங்கை மாற்றிக்கணும். ஸோ அதுக்காக என்னோட கையில் ஆல்ரெடி பவி போட்ட ஒரு ரிங் இருந்தது, அதை கலட்ட சொன்னாங்க. அது பவி போட்ட ரிங்காச்சே, இங்கே 2 பேருக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு. நான் எப்படி அந்த ரிங்கை கலட்ட முடியும்? என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொன்னேன். இவங்க கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது, நம்ம டைரெக்டாக அந்த பையன்கிட்டே பேசிடலாம், அவங்கிட்ட என்ன விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வேகமாக கிளம்புனேன். மணமகன் அறை அந்த பையன் இருக்கிற ரூமுக்கு போனேன். நான் தான் இப்போ கல்யாண பொண்ணு அப்படின்னு சொல்லவும் அந்த பையனுமே சொன்னான், எனக்கு முன்னாடியே தெரியுமே, சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான். நான் இந்த மேரேஜே வேணாம், எப்படியாச்சும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடலான்ட்டு தான் போனேன். பட்டு எனக்கு தைரியம் இல்லையா, என்ன சொல்ல அப்படின்னு தெரியலை, என்னால் சொல்ல முடியலை. நான் உடனே என்னோட கையில் இருந்த அந்த ரிங்கை கலட்டி, இது என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தது, என்கேஜ்மெண்ட் டைமில் நீங்கள் எனக்கு இந்த ரிங்கை போட்டு விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கொடுத்தேன். உடனே அவர் சொன்னார், என்ன சொல்கிறீங்க, இந்த ரிங்குக்கும் நான் வாங்கி வச்ச ரிங்குக்கும் எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. ஆக்சுவலி இந்த ரிங்கு உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்காக செலக்ட் பண்ண ரிங்கு, அவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, நான் இதில் எந்த ரிங்கை உங்களுக்கு போட்டு விடட்டும், இதுவா இல்லை இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட கேட்கவும் எனக்கு அப்படியே அழுக வந்துச்சு. கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்னேன், என்னால் என்ன சொல்லன்னு முடியல. இவன் எப்போ இந்த வேலையெல்லாம் பார்த்தா நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இவளுக்கு தான் என்னோட விரல் சைஸ் எல்லாமே தெரியும். அந்த பையன் வீட்டில் போயிட்டோம், அங்கே போய் ரிங்கை செலக்ட் பண்ணி கொடுத்துருந்துருக்கா. இவளை என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ண, என்ன பேசன்னு தெரியாமல் நான் வேகமாக கிளம்பி என்னோட ரூமுக்குமே வந்துட்டேன். ரூமுக்கு வந்து பவியை திட்டுனேன், நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற?
ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு பவியை பயங்கரமாக திட்டினேன், கத்துனேன். அவள் தான் எதுக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்போ பிரியா வந்தா, என்ன பேசிகிட்டு இருக்கிற, நீ பேசுகிற சத்தம் வெளியில் வரைக்கும் கேட்குது, நீ ஏன் பேசுகிற அப்படின்னு அவள் வந்து திட்ட. என்னதான் பண்ணுறது. இன்னொரு பக்கம் அம்மா வந்து, டைம் ஆயிருச்சு, நீ இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கத்துறாங்க. மேக்கப்புக்கு ஆள் எல்லாமே சொல்லியிருந்து அவங்க வந்து, டைம் ஆயிடுச்சு, நம்ம ரெடி ஆகலாம், saree கட்டலாம், மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் பவி, இல்லை அவளுக்கு saree மட்டும் நான் கட்டி விடுறேன், நீங்கள் மேக்கப் எல்லாம் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னான். நானுமே ஃப்ரெண்டு, சின்ன வயசு ஃப்ரெண்டு, அவன் நல்லா saree கட்டுவா அப்படின்னு சொல்லவும் அவங்க எல்லாருமே வெளியில் போனாங்க. அவள் அப்படி எனக்கு saree கட்டி விட்டா, அவளை அழகாக கட்டி விட்டா. நான் அவளை பார்த்து அப்படி அழுதுகிட்டே நின்னேன், கண்ணெல்லாம் கண்ணீரோட அப்படி நின்னேன். அவள் எதையும் கண்டுக்காம, அவளுமே குனிஞ்ச தலை நிமிராம அப்படி saree கட்டி விட்டா. அதுக்கப்புறம் மேக்கப் போடுறவங்க கிட்ட நான் saree கட்டிட்டேன், நீங்கள் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சொல்லவும் அவங்களும் வந்து பார்த்துட்டு, உங்களுக்கு இந்த அளவுக்கு அழகாலாம் கட்ட தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டாங்க. என் கண்ணெல்லாம் அப்படி கலங்கி அப்படி ஒரு சொட்டு கண்ணீர் அப்பப்போ விழுது, கண்ட்ரோல் பண்ண முடியலை. மேக்கப் போடுறவங்க அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கண்ணெல்லாம் இப்படி கலங்கிட்டு இருந்தால் மேக்கப்பு சரியாக இருக்காது, அது அழிஞ்சிரும், மூஞ்சி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. மூஞ்சி என்னதான் மேக்கப் போட்டாலும் ஒரு சின்ன சிரிப்பு இல்லைன்னா அந்த மேக்கப் எல்லாமே வேஸ்ட்டு தான்ல. எங்கேருந்து சிரிப்பு வரும். அழுதுகிட்டே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படி நின்னேன். அப்போ பவி அமைதியை வந்தா. எப்பவும் இப்படி ஒரு அமைதியை நான் அவகிட்ட பார்த்ததே கிடையாது. எப்போவும் சடனாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் கூட பண்ணாமல் அப்படி வர்றவ அமைதியை வந்து நின்று, நான் திவி கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் எல்லாம் கேட்டா. எனக்கு அதை பார்த்ததும் இன்னுமே கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் எல்லாரும் வெளில போகிறீங்களா, அவள் தான் பேசணும்னு சொல்கிறாள்ல அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே அங்கேருந்து வெளியில் போனாங்க. பவி சொன்னா, ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னா. நீ ரெடி ஆகிட்டியா, அம்மா உன்னை கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க, வா அப்படின்னு சொன்னா. நான் கத்துனேன், இதுக்கு தான் நீ இப்போ வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்தவும் பவி சொன்னா, கண்ணீர் கத்தாத, அமைதியாயிரு, அழுதா பேசு, எனக்கு வேற வழி தெரியல, அப்படி நான் என்ன பண்ணட்டி போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லவும் எனக்கும் அவகிட்ட வேற என்ன பேசுன்னு தெரியல. உன்கிட்ட இதுக்கு மேலே பேசியும் வேஸ்ட்டு தான், வா போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவள் என்னோட கையை 2 கையும் அப்படி பிடிச்சிக்கிட்டு ஹக் பண்ணி அப்படியே அழுதா. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் பவி அழுகிறது. உன்னோட கண்ணில் தண்ணி வருது, நீ அழுகிற அப்படின்னு சொல்லவும் பவி சொன்னா, எனக்கு தெரியல, நான் தப்பு பண்ணிட்டேன், இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் பண்ணதில்லை, ஆனால் நான் உனக்கு ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அப்படியே முட்டி போட்டு நின்று அழுகிறா. என்னை மன்னிச்சிரு திவி, எனக்குமே புரியுது, அவளும் தவிக்கிறா, துடிக்கிறா, இந்த வலியை ஏற்றுக்க முடியாமல் துடிக்கிறா. இன்னைக்கு இந்த ஸ்டோரியை இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.